வணக்கம். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு பொங்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். அதற்கு சில வழிமுறைகள். எப்போதும் உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள பழகிக்கொள்வோம். எப்பவுமே பசித்து சாப்பிடுவோம். மனநிறைவோடும் நன்றி உணர்வோடும் சாப்பிடுவோம். நிறைமனதோடு இருக்க பழகிக்கொள்வோம். கோபம் என்கின்ற நஞ்சு நம்மிடம் நெருங்க விடாமல் பார்த்துக்கொள்வோம். அது நமக்கும் கெடுதல், சுற்றி இருப்பவர்களுக்கும் கெடுதலைத்தான் கொடுக்கும். எப்பவுமே எண்ணுவோம், நாமும் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் நல்லா இருக்கணும். வாழ்க்கையில் அமைதி ஊற்று போல கிடைத்து கொண்டே இருக்கும். கவலையே நம்மை பார்த்து கவலைப்பட வைப்போம். எப்படிங்க? நிறைய முயற்சி, யோசிப்போம், சிந்திக்க பழகிக்கொள்வோம். இந்த உலகத்துக்கோ நமக்கோ எது நடந்தாலும் முறையாக இறைவனால் மட்டுமே நடத்தி வைக்கப்படுகின்றது என்று நம்புவோம், ஏற்றுக்கொள்வோம். நம் வாழ்க்கையில் நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது யாருடைய தீர்ப்பு தெரியுமாங்க? கடவுளின் தீர்ப்பு. அதை ஏற்றுக்கொள்வோம். அதில் தவறோ குறையோ கண்டுபிடித்தால் அந்த இறைவனையே குறை சொல்வது போலதாங்க. இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அது நமக்குள் ஒரு அழகை கொடுக்கும். நல்லதை செய்ய செய்ய நினைக்க நினைக்க புண்ணியங்கள் நம் கணக்கில் ஏறும். மாறாக செய்தால் துன்பங்கள் ஏறுங்க. நம்ம வாழ்க்கையில் புரிதலோடு ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த உலகில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம்ங்க. ஆனால் டேட்டு தான் அதில் நமக்கு தெரியாது. சிலர் முன்னால் சிலர் பின்னால் போகிறாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே இது இருக்கும் வரை திருப்தியோடும் மனநிறைவோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் வாழ பழகுவோம். அதற்கான முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் செய்வோம். மகிழ்ச்சி பொங்கும் நம் வாழ்க்கையில். அமைதி, பொறுமை, நிதானம் பழகுவோம். நம் சொத்தாக்கிக் கொள்வோம். அடிக்கடி எடுத்து பயன்படுத்துவோம். எப்பவுமே நமக்கு நல்லதை செய்து கொள்வோம். ஊருக்கும் நல்லதை செய்வோம். இதையே ஒவ்வொரு நாளும் நினைப்போம். அதன்படி நடப்போம். நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். பொங்கலுக்கு நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? மனசுக்கு நிறைவாக இருக்கும். அதே போல தாங்க நம்மில் உள்ள தீயவைகளை, வேண்டாத குணங்களை எடுத்து சுட்டெரிப்போம். புது வாழ்க்கை இந்த தைத்திருநாளிலிருந்து வாழ்வோம். மகிழ்ச்சி பொங்கட்டும் நம் வாழ்க்கையில். நாமும் நம் அன்பு குடும்பமும் 16 செல்வங்களாகிய இறை உணர்வும், அறநெறியும், கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவியலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்தொழுகும் பண்பு, பொறையுடைமை என்னும் பேறு 16 பெற்று போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிளக்கும் உயர்வாழ்வை மதித்து மனையறத்தின் ஒளிவிளங்காய் வளம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.